இந்தியாவின் தென்கோடியில் உள்ள அந்த குக்கிராமத்தில் பிறந்த சிறுவனுக்கு வறுமையின் பிடியிலிருந்து மீளும் வழி தெரியவில்லை. கல்வி கரையேற்றி விடும் என்று நம்பினாலும் பள்ளி செல்லக்கூட பணம் இல்லை. விவசாய கூலியாக வயல் வேலைக்கும் பட்டாசு ஆலைக்கும் வேலைக்கு சென்ற அந்த சிறுவன் படிப்படியாக வளர்ந்து அமெரிக்காவின் டாப் MNC-யான இன்டெல் நிறுவனத்தின் டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் பதவியில் வெற்றி கொடி நாட்டியவர். இன்று பாஜகவின் தென்காசி முகமாக மாறியிருக்கும் அவர்தான் ஆனந்தன் ஐயாசாமி. தென்காசியில் உள்ள விஸ்வநாதபேரி என்னும் கிராமம்தான் ஆனந்தன் ஐயாசாமிக்கு சொந்த ஊர். வறுமை ஒருபுறம், சாதிய அடக்குமுறைகள் மறுபுறம் என ஆனந்தன் ஐயாசாமியின் குழந்தை பருவம் பந்தாடப்பட்டது. பல இரவுகளை பட்டினியாய் கழித்த ஆனந்தனின் குடும்ப வறுமையை எண்ணி சுவரில் முட்டி அழுத நாட்கள் அதிகம். கல்வி ஒன்று மட்டுமே கரை சேர்க்கும் என்று ஆழமாக நம்பத் தொடங்கிய ஆனந்தன் குடும்பத்தை ஆட்டி படைத்த வறுமையை தாண்டி படிப்பில் கவனம் செலுத்த தொடங்கி பள்ளிக்கு தேவையான புத்தகத்தையும் சீருடைகளையும் வாங்க 5 ரூபாய் சம்பளத்திற்கு வயல் வேலைக்கும் 2 ரூபாய் சம்பளத்திற்கு பட்டாசு ஆலை வேலைக்கும் சென்று குடும்பத்தின் பாரத்தை குறைக்க முயன்றிருக்கிறார் ஆனந்தன். இப்படி போராட்டங்களுக்கு மத்தியில் பள்ளி கல்வியை முடித்தவர் 1993 திருச்சியில் உள்ள NIT கல்லூரியில் மின் பொறியியல் துறையில் சேர்ந்தார். 1997 படிப்பு முடிந்த கையோடு பெங்களூருவில் அரசு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. டெலிகாம் ரிசர்ச் இன்ஜினியராக பணியில் சேர்ந்த ஆனந்தன் 3 ஆண்டுகள் மட்டுமே பணியில் நீடித்தார். IAS கனவோடு வளர்ந்தவர். அதற்காக கடுமையான பயிற்சிகளையும் மேற்கொண்டார். இந்த நேரத்தில் தான் அப்போதைய சேலம் மாவட்ட ஆட்சியருடன் சில காலம் இணைந்து பயணித்து பயிற்சி பெறும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அனைத்து அதிகாரமும் இருந்தாலும் ஆட்சியர் அரசியல்வாதிகளிடம் பொறுத்து போவதை கண்ட ஆனந்தன் அத்தோடு தனது IAS கனவுக்கே மூட்டை கட்டிவிட்டார். தொடர்ந்து தனது டெக் துறையில் கவனம் செலுத்தியவர் பெங்களூருவில் புதிதாக தொடங்கப்பட்டிருந்த S3 பிரைவேட் லிமிடெட் எனும் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். 4 ஆண்டுகளில் அந்த நிறுவனத்தை வாங்கியது அமெரிக்காவின் புகழ்பெற்ற இன்டெல் நிறுவனம். அந்த நேரத்தில் தங்கையின் திருமணம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் ஆனந்தனின் பொருளாதார தேவைகள் அதிகரித்தன. இதனால் இன்டெல் நிறுவனம் அமெரிக்காவில் பணிபுரிய அளித்த வாய்ப்பை ஏற்று அக்கறை தேசத்துக்கு பயணப்பட்டார் ஆனந்த். அந்த விசாவில் அமெரிக்காவுக்கு சென்ற ஆனந்தன் குடும்ப சூழல் சரியானதும் மீண்டும் இந்தியா திரும்பிவிட வேண்டும் என கணக்கு போட்டார். ஆனால் காலம் அவருக்கு வேறு ஒரு கணக்கை போட்டு வைத்திருந்தது. 2004 இன்ஜினியரிங் மேனேஜராக இன்டெலில் பணியை தொடங்கியவர் பின்னர் ப்ராஜெக்ட் மேனேஜர், ஸ்ட்ராட்டஜிக் பிளானர் என மெல்ல மெல்ல வளர்ந்து 2020 டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எனும் பதவியில் சென்று அமர்ந்தார். தன்னுடைய இந்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக அமெரிக்காவின் அரிசோனா பல்கலைக்கழகத்தில் 2010 MBA படித்து பட்டம் வாங்கி வைத்திருந்தார் ஆனந்தன். இன்டெலின் டைரக்டர் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுப்பில் இருந்த ஆனந்தனின் கவனம் திடீரென தென்காசி பக்கம் திரும்பியது. வாய்ஸ் ஆஃப் தென்காசி எனும் அறக்கட்டளையை தொடங்கியவர் தன்னை போல டெக் துறையில் முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிடும் முயற்சியை மேற்கொண்டார். இதுதான் அவரை அரசியலை நோக்கி இழுத்து வந்தது. ஆனந்தனின் குடும்பத்தினர் அனைவரும் அதிமுகவின் தீவிர ஆதரவாளர்கள். இதனால் MGR ஜெயலலிதாவின் ஆளுமை திறனை கண்டு இளவயதிலேயே இன்ஸ்பயர் ஆகி இருந்தார் ஆனந்தன். 2016 அவரது சகோதரன் மனோகர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வாசுதேவநல்லூர் தொகுதி MLA-வாக தேர்வானது அவரது அரசியல் ஆர்வத்தை மேலும் தூண்டியது. ஆனால் ஜெயலலிதாவின் மரணமும் தலைமை இல்லாமல் தள்ளாடிய கட்சியும் அவரை அதிமுகவை விட்டு தூரமாக்கியது. அதே நேரம் வடக்கில் வீசிய மோடிகளை ஆனந்தனின் மனதையும் சுருட்டியது. மோடியால் இன்ஸ்பயர் ஆனவர் இந்தியா திரும்பி பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தென்காசி பகுதியில் பாஜகவை வளர்க்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கிய ஆனந்தன் கடந்த ஆண்டு பாஜக ஸ்டார்ட் அப் செல்லின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டார். அக்கட்சியின் தலைவர் அண்ணாமலையார். கிராமப்புறங்களிலும் 2 மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களிலும் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக இந்த பிரிவு பாஜகவில் தொடங்கப்பட்டது. இதிலும் சிறப்பான பங்களிப்பை செலுத்திய ஆனந்தன் சமீபத்தில் அண்ணாமலை மேற்கொண்ட எண்மண் எண்மக்கள் பயணத்தை தென்காசியில் ஒருங்கிணைக்கும் பணியை செய்து அண்ணாமலைக்கு மேலும் நெருக்கமாகி இருக்கிறார். பாஜகவில் இணைந்த சில ஆண்டுகளில் பிரதமர் மோடியுடன் கைகுலுக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கும் ஆனந்தன் ஐயாசாமி தான் வரும் மக்களவை தேர்தலில் தென்காசி தொகுதியின் பாஜக வேட்பாளர் என யூகங்கள் குவிய தொடங்கிவிட்டன. இளைஞர்களின் ஆதரவு ஆனந்தன் ஐயாசாமிக்கு இருப்பதாக பாஜகவினரால் சொல்லப்படுவதால் திமுக சார்பில் சிட்டிங் MP தனுஷே இறக்கப்பட்டாலும் போட்டி டஃப்பாக இருக்கும் என சொல்கிறார்கள் பாஜகவை விரும்புவோர்.